இசைஞானி இளையராஜா இந்த ஒரு பேர் போதும் பல தலைமுறைகளுக்கு உடம்பெல்லாம் சிலிர்க்கும். ஆனா அவரோட மேஜிக் வெறும் டியூன்ஸ்ல மட்டும் இல்லைங்க. அந்த டியூன்ஸ் உருவான அந்த தருணங்கள்ல, அந்த கதைகள்ல இருக்கு. வாங்க அந்த இசை ரகசியங்களுக்கு பின்னால இருக்கிற சில கதைகளை பார்க்கலாம். பாருங்க, இதை விட அழகா ராஜா சாரோட திறமைய சொல்லிட முடியுமா? இயக்குனர் பாலு மகேந்திரா எவ்வளவு அழகா சொல்லியிருக்கார். நான் அவருக்கு கதை சொல்லல, என் இதயத்தை கொடுக்கறேன், அத அவர் இசையாக திருப்பி தர்றாருன்னு. அடடா, இதுதாங்க அந்த உறவோட ஆழம். சரி, நாம இன்னைக்கு எந்தெந்த படங்கள் வழியா பயணிக்க போறோம்னா, தளபதி, மூன்றாம் பிறை, மௌன ராகம், புன்னகை மன்னன், அப்புறம் சிந்து பைரவி. ஒவ்வொன்னுலயும் ஒரு மேஜிக் ஒளிஞ்சிருக்கு. வாங்க ஒவ்வொன்னா அலசலாம். முதல்ல ராஜா சார் எப்படி வேலை செய்வார்னு புரிஞ்சிக்கலாம். ஏன்னா அதுவே நம்ப முடியாத ஒரு கதை. அவரோட புகழுக்கு இதுதான் அடித்தளம். அதாவது ஒரு பியானோவோ ஹார்மோனியமோ இல்லாம மனசுல தோணுன இசைய வயல் என்ன வாசிக்கணும், புல்லாங்குழல் என்ன வாசிக்கணும்னு எல்லாத்தையும் பேப்பர்ல அப்படியே எழுதுவாரு. யாரோ மேல இருந்து சொல்ல சொல்ல எழுதுற மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. சரி, நம்ம லிஸ்ட்ல முதல் படம் மணிரத்னமும் ராஜாவும் இணைஞ்ச காவியம் தளபதி. அடங்கப்பா, இந்த படத்தோட மொத்த பாட்டையும் வெறும் அரை நாள்ல கம்போஸ் பண்ணி முடிச்சாராம். யோசிச்சு பாருங்க, அரை நாள்ல ஒரு சரித்திரத்தையே எழுதிட்டார். இந்த ஆல்பத்தோட தரம் சும்மா இல்லைங்க. ராக்கம்மா கையத்தட்டு பாட்டு உலக அளவுல பிபிசி லிஸ்ட்ல 4வது இடம் பிடிச்சது. அதையெல்லாம் விட அந்த சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி, சும்மெல்ல பாடுகிறார், சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி, அந்த ஒரு பாட்டுக்கு மட்டும் 70 பேர் கொண்ட பிரம்மாண்டமான ஆர்கெஸ்ட்ரா முழு ஸ்கோரையும் ஒரே டேக்ல எழுதினாராம். கற்பனை பண்ணவே முடியல. இங்கதான் விஷயமே இருக்கு. மணிரத்னம் அவர்கள்கிட்ட போய், சார் இந்த மீட்டர்ல பாட்டு வேணும், இந்த ராகத்துல வேணும்னெல்லாம் கேட்கல. அவர் கேட்டது ஒன்னே ஒண்ணுதான், 30 வருஷமா கைவிடப்பட்ட ஒருத்தனோட வலி. அந்த வலி ஜனங்களுக்கு புரியணும், அவ்வளவுதான். அந்த ஒரு வரிக்கு ராஜா கொடுத்த பதில்தான் தளபதி ஆல்பம். அடுத்தது மூன்றாம் பிறை. மனச உலுக்குற உணர்ச்சிகளுக்கு பெயர் போன படம். சோகத்தையே இசையா வடித்திருப்பாரு. கதையை கேட்ட அடுத்த 2 நிமிஷத்துல கவியரசு கண்ணதாசன் அந்த படத்தோட ஆன்மாவையே வரிகளா எழுதினார். அதுதான் கண்ணே கலைமானே. படத்தோட கிளைமேக்ஸ ஒரே முறை பார்த்துட்டு அந்த இடத்திலே பின்னணி இசையை கம்போஸ் பண்ணிட்டாராம். அதான் ஸ்பாட் கம்போசிங். அது மட்டும் இல்ல, கவியரசு கண்ணதாசன் எழுதின கடைசி பாடலும் இதுதான். உணர்ச்சியுடன் மெல்ல பாடுகிறார். கண்ணே கலைமானே கண்ணி மயில் என கண்டேன் உனை நானே. இந்த மாதிரி ஒரு தருணம் இனி அமையுமா? அப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, பாலு மகேந்திராவுக்கு ஒரு பயம். இசை அதிகமாயிட்டா நடிப்பு அடிபட்டு போயிடுமேன்னு. அதுக்கு ராஜா சொன்னாராம், கவலைப்படாதீங்க, அந்த கேரக்டரோட இதயம் எப்ப உடையுதோ அப்ப மட்டும்தான் என் இசை ஒலிக்கும்னு. இதுதாங்க மேதைமை. எங்க வாசிக்கணும்னு தெரியறத விட எங்க வாசிக்க கூடாதுன்னு தெரியறது தான் முக்கியம். அடுத்து மௌனத்தே ஒரு மொழியா மாத்தின மௌன ராகம். மணிரத்னம் படங்களோட அடையாளமான மௌனத்துக்கு ராஜா எப்படி உயிர் கொடுத்தார்னு பாப்போம். இது ராஜா சாரோட தத்துவம். ஒரு படத்துல பாட்டும் பின்னணி இசையும் எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு மௌனமும் முக்கியம். அந்த மௌனத்தையும் பேச வைக்கணும்னு சொல்லுவாரு. அந்த திவ்யா தீம் இருக்கே, ஒரு மாதிரி துள்ளலான தாளத்தோட சில நிமிஷங்கள்ல கம்போஸ் பண்ணது. அதே மாதிரி மன்றம் வந்த தென்றலுக்கு பாட்டுக்கு கீரவாணி ராகம் தான் செட் ஆகும்னு மணிரத்னத்திடம் சொல்லி ராகத்தை நம்புங்கன்னு சொன்னாராம். அந்த நம்பிக்கை வீண் போகல. மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ, அந்த ராகம் அந்த சீனுக்கே உயிர் கொடுத்துச்சு. மௌனத்திலிருந்து நேரா டெக்னாலஜிக்கு வருவோம். சிந்தசைசர், சீக்வென்சர்னு புதிய தொழில்நுட்பத்தை ராஜா எப்படி பயன்படுத்தினாருன்னு புன்னகை மன்னன் படத்துல பார்க்கலாம். இதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி. ஒரு பக்கம் கிளாசிக்கல் ஆர்கெஸ்ட்ரால அவர் ராஜா, இன்னொரு பக்கம் அப்போ வந்த புது டெக்னாலஜியான சிந்தசைசர், சீக்வென்சரையும் அசால்ட்டா கையாண்டார். கிளாசிக்கல் உலகத்துக்கும் டிஜிட்டல் உலகத்துக்கும் அவரே ஒரு பாலமா இருந்தார். அந்த படத்தோட டான்ஸ் தீம் ஞாபகம் இருக்கா? கமல் சாரோட கால அசைவுகளை லைவா பார்த்து அதுக்கேத்த மாதிரி பீட்ஸை கம்போஸ் பண்ணாராம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு உலகமே கொண்டாடுற ஏஆர் ரஹ்மான் அப்போ திலீப்பா இந்த படத்துல தான் கீபோர்டு வாசிச்சார். கடைசியா கர்நாடக சங்கீதம்னா என்னன்னே தெரியாத சாதாரண மக்களுக்கும் அதை கொண்டு போய் சேர்த்த சிந்து பைரவி. இதுதாங்க உச்சக்கட்ட மேதைமை. பாடறியேன் படிப்பறியேன் பாட்டுல சங்கீதமே தெரியாத ஒருத்தர் பாடினா எப்படி இருக்கும்? கொஞ்சம் பிசிறு தட்டும் இல்லையா? அந்த பிசிறு தட்டுறத நோட்ஸாவே எழுதினாரா ராஜா சார். தப்போ வாசிக்கிறதுக்கு நோட்ஸ் எழுதுறது. இதுக்கு பேரு தான் ஆத்தென்டிக் இம்பர்ஃபெக்ஷன். சொரத்தை இல்ல, அந்த கதாபாத்திரத்தையே கம்போஸ் பண்ணியிருக்கார். மெல்ல பாடுகிறார், பாடறியேன் படிப்பறியேன். ஒவ்வொரு இசைத்தேர்வும் அந்த படத்தோட கதைக்கும் கதாபாத்திரங்களோட மனநிலைக்கும் ஏத்த மாதிரி இருந்துச்சு. ஆணவத்தை காட்ட கலைவாணியை பாட்ட வெறும் ஆரோகண சுரங்கள்ல, அதாவது ஏறு வரிசையிலேயே இசையமைச்சிருப்பார். இப்படி ஒவ்வொரு பாட்டுக்கு பின்னாலையும் ஒரு கதை இருக்கு. அப்போ இந்த எல்லா கதைகள்லயும் இருக்கிற ஒரு பொதுவான விஷயம் என்ன தெரியுமா? நம்பிக்கை.
இயக்குனர்கள் ராஜசார் மேல வச்சிருந்த அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை. அவங்க ஒரு ஹிட் பாட்டை கேட்கல, கதையை இசையால் சொல்ல சொன்னாங்க. அந்த நம்பிக்கை இருந்ததால தான் அவரோட உச்சகட்டத்துல ஒரு நாளைக்கு 3 முழு பாடல்களை முழு ஆர்கெஸ்ட்ராவோட சேர்த்து பதிவு செய்ய முடிஞ்சது. இன்னைக்கு நாம டிஜிட்டல் லூப்ஸ், ஏஐ மியூசிக்னு ஒரு புது உலகத்துல இருக்கோம். ஆனா வெறும் பேனா, பேப்பர் அப்புறம் தம் மேல வச்சிருந்த நம்பிக்கை, இத மட்டுமே மூலதனமா வச்சு ஒரு இசை சாம்ராஜ்யத்தையே உருவாக்குன அந்த மேதைகிட்ட இருந்து நாம கத்துக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு இல்லையா? யோசிச்சு பாருங்க.